வணக்கம். அன்பு நண்பர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இந்த காணொளி பதிவின் மூலமாக நான் உங்களிடம் சிந்திக்க இருப்பது ஒரு சிறப்பான ஆலயத்தை பற்றி. ஆம், தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு என்ற ஊருக்கு அருகிலே மேல உளூர் என்ற ஒரு கிராமத்தில் ஒரு தலைச்சிறந்த ஆலயம், அதுவும் சிவன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த சிவன் ஆலயத்திற்கு தனியான ஒரு சிறப்பும் உண்டு. அந்த ஆலயத்துக்கு சென்று வந்தால் சிறப்பான பலன்களும் உண்டு என்று பிரபல நாடி ஜோதிடர் குருஜி சிவசாமி அவர்கள் எனக்கு ஒரு முறை சொன்னார். அதன்படி அந்த ஆலயத்தினுடைய சிறப்பை நான் அந்த ஆலயத்துக்கே சென்று தெரிந்து கொண்டேன். நான் அடைந்த அந்த சிறப்பையும் எனக்கு கிடைத்த பலன்களையும் மற்ற நண்பர்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திருப்பருதி நியமம் என்ற ஒரு ஆலயம், திருப்பருதி நியமம் என்று அந்த ஆலயத்திற்கு பெயர். ஆனால் அந்த ஆலயத்தை அந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் எப்படி அழைக்கின்றார்கள் என்றால் பருதி அப்பர் ஆலயம் என்று அழைக்கிறார்கள். பருதி என்றால் சூரியன். சூரிய கடவுள் வழிபட்ட ஸ்தலம். சூரிய கடவுள் தன்னுடைய குன்ம நோய் நீங்கவும், தன் பாவத்தை போக்கவும், தோஷத்தை நீக்கவும் இந்த ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை நினைத்து சிறப்பு பூஜை செய்து தன்னுடைய குன்ம நோயை போக்கினார். தன் மீது இருந்த பாவத்தையும் தோஷத்தையும் சிவபெருமானினுடைய அனுக்கிரகத்தால் போக்கப்பட்டது. தன்னுடைய பாவம், தனக்கு ஏற்பட்ட தோஷம், நோய் நொடிகள் நீங்கிய இந்த ஸ்தலத்தில் வருகின்ற பக்தர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் போக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் குறைவின்றி வாழ வேண்டும் என்று சூரிய பகவான் சிவபெருமானை வேண்டிய பொழுது சிவபெருமான் சூரியனுக்கு ஒரு அருள்வாக்கு கொடுத்தார். முன்னோர்கள் சாபம் நீங்குகின்ற இடமாக இது திகழும். பித்ரு தோஷம் நீங்குவதற்கு உரிய இடமாக இது அமையும். நோய் நொடிகள், குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சில குடும்பங்களில் வாரிசு இல்லாமல் இருக்கின்ற பிரச்சனைகள், திருமண தடைகள், தோஷங்கள் நீங்குகின்ற ஒரு ஸ்தலமாக இது அமையும். மக்களினுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சூரிய பகவானின் மூலமாக இந்த ஆலயம் பித்ரு தோஷம் நீங்குகின்ற ஆலயமாக திகழும் என்று சிவபெருமானால் அருள்வாக்கு சூரியனுக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு சிவன் ஆலயம்தான் பருதி நியமம் என்ற இந்த சிவன் ஆலயம். பருதி அப்பர் ஆலயம் என்று இந்த கோயில் மக்களால் அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் இருக்கின்ற மற்றொரு சிறப்பு, அதாவது ஸ்தல விருட்சம் அரச மரம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், தேவ தீர்த்தம் என்று 3 தீர்த்தங்கள் இந்த ஆலயத்திலே இருக்கின்றன. சூரிய பகவான் ஒரு முறை தட்சனால் நடத்தப்பட்ட யாகத்தில் சிவபெருமானின் அனுமதியை பெறாமல் கலந்து கொண்டார். அதனால் சிவபெருமானின் கோபம் சூரிய பகவானுக்கு
ஏற்பட்டது. சிவபெருமான் சூரியனின் மீது கோபப்பட்டு திரு அகோரமூர்த்தியின் மூலமாக சூரிய பகவானுக்கு தண்டனையை கொடுத்தார். அந்த தண்டனையை பெற்றவுடன் சூரிய பகவானுக்கு குன்ம நோய் ஏற்பட்டது. சூரிய பகவான் பல சிவன் ஆலயங்களுக்கு சென்று தன்னுடைய தவறை நினைத்து வருந்தி இறுதியில் இந்த திருப்பருதி நியமம் என்ற சிவனாலயத்துக்கு வந்த பொழுதுதான் தன்னுடைய நோய் நீங்குவதற்கான உரிய ஆலயம் என்றும் தன்னுடைய பாவத்திற்கு பாவ விமோச்சனம் கிடைக்கின்ற ஒரே ஆலயம் இதுதான் என்றும் தெரிந்து கொண்டு தன்னுடைய பெயரினால் சூரிய தீர்த்தத்தை உண்டாக்கினார். அந்த சூரிய தீர்த்தத்திலே நீராடிவிட்டு பருதி அப்பர் என்று போற்றப்படுகின்ற இந்த சிவனிற்கு பெயர் பாஸ்கர் ஈஸ்வரர். பாஸ்கர ஈஸ்வரர் என்ற பருதி அப்பரை சூரிய பகவான் சூரிய தீர்த்தத்தில் நீராடிவிட்டு சிறப்பு யாகம் நடத்தி சிறப்பான முறையிலே பூஜையை நடத்தி சிவபெருமானின் மனதை குளிர செய்து தன்னுடைய தோஷத்தையும் பாவத்தையும் போக்கிக் கொண்டார். அப்படிப்பட்ட இந்த சிவனாலயம் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எந்தெந்த வீடுகளில் பித்ரு தோஷம் முன்னோர்கள் மூலமாக வாரிசுகளுக்கு ஏற்படுகிறதோ அந்த பித்ரு தோஷம் நீங்குவதற்கு இந்த பருதி நியமத்திற்கு வந்து ஈஸ்வரனையும் சூரியனையும் தாயார் மங்கள நாயகியும் வணங்கினால் குடும்பத்தில் இருக்கின்ற பித்ரு தோஷம் பிள்ளைகளுக்கு ஏற்படாமல் இருக்கும். மேலும் திருமண தடைகள் நீங்குவதற்கு இங்கே இருக்கின்ற மங்கள நாயகி அருள் புரிகின்றார். சில ஆலயங்களுக்கு சென்றால் ஒரு சில பலன்கள் கிடைக்கும். ஆனால் இந்த திருப்பருதி நியமம் என்ற பருதி அப்பர் ஆலயத்திற்கு சென்று பாஸ்கர் ஈஸ்வரரையும் மங்கள நாயகி அம்மனையும் சூரிய பகவானையும் வழிபட்டால் முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட சாபங்களும் பெண்களால் கொடுக்கப்பட்ட சாபங்களும் குடும்பத்தில் மூத்த குழந்தைகளுக்கும் ஆண் வாரிசுகளுக்கும் மகப்பேறு இல்லாமல் இருக்கின்ற தடைகளும் திருமண தடைகளும் வியாபாரத்தில் வெற்றியும் கிடைக்கும் என்றால் அது பொய்யல்ல என்று இந்த ஆலயத்தில் இருக்கின்ற தல வரலாறு கூறுகிறது. மேலும் இந்த ஆலயத்திலே இருக்கின்ற தலைமை அர்ச்சகர் சிறப்பாக இந்த ஆலயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஆலயம் 270 அடி உயரத்தில் ராஜகோபுரம் அமைந்துள்ளது. அந்த ராஜகோபுரத்தை தரிசனம் செய்துவிட்டு உள்ளே நுழைந்தால் கொடிமரத்து விநாயகர் காட்சி தருகின்றார். விநாயகரை வணங்கிவிட்டு கொடிமரத்தை வணங்கிவிட்டு அதிகார நந்தியை வணங்கிவிட்டு ஆலயத்துக்கு உள்ளே சென்றால் சிவன் சன்னதியிலே சிவபெருமானுக்கு நேர் எதிரே சூரிய பகவான் காட்சி கொடுக்கின்றார். அந்த ஆலயத்தில் முதலாக சூரியனுக்கு அர்ச்சனை செய்த பிறகு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்கிறார்கள். பிறகு மங்களநாயகிக்கு அர்ச்சனை செய்து நமக்கு திரு பிரசாதம் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த ஆலயத்திலே வலம் வருகின்ற பொழுது சுப்பிரமணிய சன்னதி, வள்ளி தேவயானையுடன் கூடிய சுப்பிரமணிய சன்னதி அமைந்துள்ளது. இந்த சுப்பிரமணிய சன்னதிக்கு எதிரே மகாவிஷ்ணு அதாவது திருமால் சன்னதியும், அந்த திருமகளினுடைய வலது பக்கத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் தனி சன்னதியும், மகாலட்சுமி சன்னதியும், மேதா தட்சிணாமூர்த்தி சன்னதியும், துர்க்கை சன்னதியும், பிரம்மன் சன்னதியும்,
சண்டிகேஸ்வரர் சன்னதியும் அழகாக அமைந்துள்ளன. இவற்றையெல்லாம் தரிசனம் செய்துவிட்டு நாம் வருகின்ற பொழுது சிவகாம சுந்தரி சமேத நடராஜர் பெருமானையும், எந்த ஆலயத்திலுமே இல்லாத ஒரு பெரிய மகத்துவம், சரஸ்வதி தேவியினுடைய அருளும் நமக்கு அந்த இடத்திலே கிடைக்கிறது. காரணம், சரஸ்வதி தேவிக்கென்று தனியாக ஒரு சன்னதி அந்த இடத்திலே அமைந்துள்ளது. இப்படிப்பட்ட சிவனுடைய சன்னதியை வலம் வந்த பிறகு அம்மன் சன்னதிக்கு சென்று மங்களநாயகியை நாம் வழிபட்டு குங்கும அர்ச்சனை செய்து அந்த அருள் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு அம்மனை வலம் வந்தால் அங்கே காலபைரவரும் நவகிரகங்களும் அமைந்துள்ளன. இவற்றையெல்லாம் பெற்று ஆண்டவனின் அருளை பெற்று திரு அருள் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு நாம் இறைவனை நினைத்து வழிபட்டால் நம்முடைய ஆலயங்கள், நம் இல்லங்களுக்கு தெய்வங்களினுடைய அருள்வாக்கு கிடைக்கும். நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற, குறிப்பாக ஆண் வாரிசுகளுக்கு ஏற்படுகின்ற பித்ரு தோஷம் நீங்கும். குறிப்பாக இந்த ஆலயத்துக்கு சூரிய திசை உள்ளவர்கள், சூரிய புத்தி உள்ளவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், சூரியனை வழிபடுகிறார்கள். கார்த்திகை நட்சத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களும் இந்த ஆலயத்துக்கு வந்து சிறப்பான பலனை அடைகின்றார்கள். ஆதலால் இந்த ஆலயத்திற்கு ஒவ்வொரு பக்தர்களும் வருகை புரிந்து பித்ரு தோஷம் நீங்குவதற்கும், திருமணத் தடை நீங்குவதற்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும், குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கும், வியாபாரத்தில் தொழிலில் வெற்றியை பெறுவதற்கும், உயர்ந்த வாழ்க்கையை நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கும் இந்த ஆலயத்திற்கு நாம் ஒரு முறை வந்து சென்றால் நம் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு பலனை அடைவோம் என்ற இந்த செய்தியை இந்த காணொளி காட்சி மூலமாக அனைத்து நண்பர்களுக்கும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.